வணக்கம் மக்களே. இவ்வளோ நாள் நம்ம விழிப்புணர்வு சம்மந்தமாக வீடியோ போட்டோம். இன்றைக்கி அதே விழிப்புணர்வு சாதாரண மக்களுக்கும் ஒரு அரசு அதிகாரி இருக்கும்போது எப்படி வேலை செய்யுது, ஒரு சட்டம், ஒரு அதிகாரம் எல்லாமே அப்படி தான் பார்க்குறோம். இன்னும் பார்த்தா நம்ம நாய் சம்மந்தமாக நிறைய ஆர்டிஐ போட்டுருக்கோம். எவ்வளோ நாய் வளர்க்குறக்கான உரிமை தரணும், நாய்க்கு தடுப்பூசி போடணும், மாதம் அதை எப்படி பராமரிக்கணும் எல்லாமே சட்டம் சொல்லுது. சட்டத்துக்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம வீட்லேயுமே வளர்க்கணும். அது சம்மந்தமாக நிறையா ஆர்டிஐ பதிவு பண்ணோம், நிறையா வீடியோக்கள் வந்துருக்கு, யூடியூப்பில் வந்துருக்கு, நிறையா பண்ணிட்டு இருந்தாலும் இப்போ நேற்று ஒரு சில சம்பவங்கள் நடந்தது தான் இப்போ உங்களுக்கு நினைவுபடுத்தலாம். நேற்று என்ன இருந்துச்சு, எங்கள் சிவகங்கை ஏரியா ஃபுல்லாகவே ஒரு ட்ரெண்டிங்காக போயிட்டு இருந்துச்சு. என்னென்னா நாய் பிடிக்கிற வேலை தான் நிறைய நகராட்சியாக இருக்கட்டும், எல்லா இதுலேயுமே நேற்று தேவகோட்டையிலையுமே கொஞ்சம் நகராட்சியில் நாயெல்லாம் பிடிச்சாங்க. அப்போ தான் என்ன பார்க்கும்போது தான் தெரியுது, நம்ம சிவகங்கை தாசில்தார் அவருக்கு நாய் கடிச்சிருச்சு அப்படின்னு சொன்னாங்க. சரி, அதுக்கப்புறம் தான் இந்த நாய் கடிச்சதுக்கான பற்றி பேசுவோம், வீடியோ போடுவோம் அப்படின்னா. ஏன்னா இப்போ ஒரு சாதாரண மனுஷனுக்கு நாய் கடிச்சு நம்ம கம்ப்ளைண்ட் பண்ணுறோம், அப்பையில எந்த ஒரு நடவடிக்கையுமே எடுக்காத அரசாங்கம் ஒரு தாசில்தார், சிவகங்கை தாசில்தார், அவர் நம்ம மாதிரி ஒரு சாதாரண குடிமகன், அவருக்கு நாய் கடிச்சோம்னா நேற்று பரபரப்பாக எவ்வளோ நாயை பிடிக்கிறக்கான வேலைகள் மிக விரைவாக நடந்துச்சு, ரொம்ப ஸ்பீடாக நடந்துச்சு உடனே. அதே சமயத்தில் நேற்று ஒரு நாய் குறுக்கே போய் ஒரு தம்பதியை போகும்போது பைக்லேருந்து கீழே விழுந்தோடனே ஹஸ்பண்டு கீழே விழுந்து உடனே ஸ்பாட்டில் இறந்துடுறாரு. பின்னால் அந்த பேருந்து ஏறி உடனே அதுக்கப்புறம் அவங்க மனைவியார் ஹாஸ்பிட்டல் போனாங்க. அது என்னாச்சுன்னு தெரியல. நேற்று நடந்தது. இவ்வளவு இருக்கும்போது ஒரு அரசு அதிகாரிகளுக்கு ஒரு பிரச்சனை அப்படி வந்துருச்சுன்னா உடனடியாக தீர்வு காணக்கூடிய அரசாங்கம் ஒரு பொது மக்களுக்கு, ஒரு ஏழைக்கோ ஒரு குழந்தைக்கோ நடக்கிற மாதிரி கண்டுக்கிறது. இப்போ நடப்பு ரீதியாக பொது சுகாதாரத்துறையே ஒரு அறிக்கை விட்டுருச்சு. 5,25,000 பேருக்கு நாய் கடிச்சு அதில் 28 பேர் ரேபிஸ் நோய் கடுமையாக தாக்கி இறந்துட்டோம்னு சொல்லியிருக்காங்க. இது வரைக்கும் அது சம்பந்தமா இந்த அரசாங்கம் நடவடிக்கை எடுக்கலை. இது அரசாங்க கவனத்திற்காண்டி தான். மக்கள் நீங்கள் தான் சிந்திக்கணும். ஒரு அரசு ஊழியருக்கு எப்படி வேலை செய்யுது, ஒரு சாதாரண குடிமகனுக்கு எப்படி வேலை செய்யுது, எல்லா விஷயங்களுமே எடுத்தாலும் இதே போல நடந்துருக்கு. இது மாறணும், மாற்றணும், மக்கள் தான் சிந்திக்கணும். நன்றி, வணக்கம்.